பொத்தரங்கன் விளை திருச்சபை மக்கள் யாவருக்கும் கனிவான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மேய்ப்பர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நடைபெற்ற நாட்களில் பாலஸ்தீனத்திலே மேய்ப்பு தொழிலானது சாதாரண ஒரு தொழிலாகவே காணப்பட்டது. அங்கு அநேக மேய்ப்பர்கள் இருந்தார்கள். இவர்கள் ஏழைகளாகவும் சமுதாயத்திலே தாழ்வானவர்களாகவும் கருதப்பட்டனர். அவர்கள் கூலிக்காக எதையும் செய்பவர்களாகவும் சொல்பவர்களாகவும் இருந்தனர். ஆக சமுதாயத்திலே ஏழைகளாகவும் தாழ்வானவர்களாகவும் கருதப்பட்ட மேய்ப்பர்களுக்கு காபிரியேல் தூதன் தோன்றி கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய நற்செய்தியை கூறியதால் நமது ஆண்டவர் ஒருவரையும் வேறுபடுத்தி பார்ப்பவரோ பாகுபாடுள்ளவரோ அல்ல என்பது உறுதியாகிறது. இந்த மேய்ப்பர்கள் ஏனைய மேய்ப்பர்களைப் போன்றவர்கள் அல்ல, சற்று வித்தியாசமானவர்கள். அன்றைய நாட்களில் தேவாலயத்தில் பாவ நிவாரணத்திற்காக ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்துவதுண்டு. அவற்றை பராமரிக்கும் மேய்ப்பவர்களாக இவர்கள் இருந்தனர். அன்றைய மத தலைவர்கள் தேவாலயத்தின் வருமானத்தை அதிகரித்து கொள்ளும்படி தேவாலயத்திலேயே ஆட்டுக்குட்டிகளை விற்பனைக்காக வைத்திருந்தார்கள். பலி செலுத்த வருபவர்கள் வெளியிலிருந்து ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வராமல் தேவாலயத்தில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளை விலைக்கு வாங்கி பலி செலுத்த வேண்டும் என்பதே அன்றைய கட்டாய நிலைமையாக இருந்தது. அதே நேரம் பாவத்தின் நிமித்தம் பலியாக போகும் அந்த ஆடுகள் பழுதற்றதும் குறையற்றதும் காயங்களற்றதும் செழுமையும் கொழுமையுமாக இருக்க வேண்டும். மனிதர்களின் பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கப் போகின்ற அல்லது ரட்சிக்கப் போகின்ற ஆடுகளையே இந்த மேய்ப்பர்கள் அன்று பார்த்து பராமரித்து வந்தனர். ஆகவே இந்த மேய்ப்பர்கள் கூலிக்காக மாரடிக்கும் ஏனைய மேய்ப்பர்களைப் போல அல்லாமல் மனிதனின் பாவத்தை தீர்க்கப் போகும் ஆட்டுக்குட்டிகளை கவனமாக பார்த்து கொள்ளும் சிறப்பான பணியில் இருந்தவர்கள். மத்தேயு 1:21 ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று உள்ளது. அதாவது இதுவரையும் மனிதரை பாவத்திலிருந்து இரட்சிக்க பலியாகும் ஆட்டுக்குட்டி இனி தேவையில்லை. ஏனெனில் உண்மையாகவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியான கிறிஸ்து உலகில் பிறந்துள்ளார் என்பதே மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியாக இருந்தது. ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பிறப்பு முதலில் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதன் நோக்கம் உலகத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை இரட்சிக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை அறிவிக்கிறதற்காகத்தான். நாமும் இந்த நற்செய்தியை உலகம் அறிய அறிவிப்போம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நாம் ஆசரிப்போம். கிறிஸ்மஸ் கால சிந்தனைகள் நாளை தொடரும்.